வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி சிம்ம ராசி. நல்ல ஒரு வீரமும் தைரியமும் நிறைந்தவங்க. இருக்கிற இடத்துலயே இருந்து எல்லாத்தையும் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு அஞ்சா நெஞ்சம் படைத்தவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னாலும் கூட அன்பு, பண்பு, மரியாதை, தெய்வ பக்தி இதெல்லாம் நிறைந்தவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சூதுவாது அறியாமல் வளர்ந்துட்டாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்ப ஒரு பொருத்தமான வார்த்தை அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையுமே ரொம்ப டக்குன்னு நம்பிடுவாங்க. அதனால் நிறைய இடத்துல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். யார் என்ன சொன்னாலும் சரி அதை உடனே டக்குன்னு நம்பிடுவாங்க. அதனால தான் இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் வாழ்நாளில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சில சிம்மராசி என்பவர்களுக்கு மனவேதனையை கொடுக்குற மாதிரி அமைந்துடும். பெரும்பாலும் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க சொந்த பந்தங்களை குறிப்பாக ரத்த சம்பந்தமாக அத்தை மாமா பையன் இந்த மாதிரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இவங்களுக்கு மன வாழ்க்கை இவங்களுக்கு அமையறதுக்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்மராசி அப்படிங்கிறது அடக்கி ஆளக்கூடிய ஒரு குணமடைத்தது. அதனால் கொஞ்சம் சந்தேக மனப்பான்மை, கொஞ்சம் கருத்து வேறுபாடு அடிக்கடி இவங்களுக்குள்ள திருமண வாழ்க்கைக்குள்ளே அடிக்கடி வரும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு கூட்டு குடும்பமாக அமைந்தாலும் கூட தனி குடும்பத்தை தான் அதிகம் விரும்பக்கூடியவங்களை அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கூட்டு குடும்பமாக இருக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தனி கொடுத்தனா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த சிம்மராசி அப்படின்னே சொல்லலாம். எதுவுமே இல்லைனா எல்லாத்தையுமே உழைச்சி பெறக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த சிம்மராசி அப்படின்னே சொல்லலாம். உயர்தரமான பொருள்கள், ஆடம்பரமான பொருள்கள் எல்லாம் வாங்கணும், அப்படியே நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்களும் இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தொழிலே கூட நல்ல ஒரு மேன்மையான தொழில் தான் உங்களுக்கு அமையும். நல்ல ஒரு சாமர்த்தியசாலி, ரொம்ப திறமைசாலி, பணவரவை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்மராசி அப்படின்னே சொல்லலாம். கடன் வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. எல்லாத்தையுமே உழைச்சி பெறணும் அப்படின்னு கொஞ்சம் நினைப்பாங்க. கடன் வாங்குறது கொஞ்சம் பிடிக்காது. மற்றவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் அப்படின்னு கேட்குறதும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையும் தனக்கு சுயமரியாதை இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் விரும்புவாங்க. வீடு, மனை, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும். அதே மாதிரி ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய யோகமுள்ள ஒரு ராசி இந்த சிம்மராசி அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு முதல் குழந்தை ஒரு ஆண் குழந்தையாக பிறக்கும். உங்களுக்கு எந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறத இந்த சிம்மராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அதே மாதிரி நீங்க கூட்டு குடும்ப வாழ்க்கையில் இருக்கீங்களா, தனி குடித்தனத்தில் இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு உணவு வகை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு சுவையான உணவை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. சுவை இல்லை அப்படின்னா அந்த உணவை சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடாம கூட இருந்துப்பாங்க. டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னா சாப்பிடாம கூட இருந்துப்பாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் உங்களுடைய ஹஸ்பண்டோ அல்லது உங்களுடைய மனைவியோ இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முரண்பாடான கிரக அமைப்புகள் தான் இருக்குது. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் லட்சியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒத்துழைப்பாக இருப்பாங்க, பக்கபலமாக இருப்பாங்க. மறுபுறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான கும்பராசியில் பெரும்பாலான கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால அவங்களோட கூட உங்களுடைய ராசிநாதன் சூரியன், ராகு, செவ்வாய் இதெல்லாம் இணைந்திருக்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால் கூட்டு முயற்சி மூலிமா ஒரு சில விஷயங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அந்த சவால்கள் எல்லாம் சாதனையாக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிகார போக்கை கொஞ்சம் தவிர்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சூட்சமங்களை அறிந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க. வேகம், விவேகம் இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு பொற்காலமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கு.
அமர்ந்திருக்கிறார். குரு 11ஆம் வீட்டில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் யோகக்காரகன் 6ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். புதன் 7ஆம் வீட்டில் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். கேது 1ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வார முதல் பாதியில் போட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். வார இறுதியில் ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் 6ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் சூரியனும் பிப்ரவரி 13 வரை அங்கே இருக்கிறதுனால வேலையில் நீங்கள் எதிர்பாராமல் சின்ன சின்ன மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறத்துக்கு நீங்கள் கூட்டு முயற்சியாக செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சட்ட ரீதியாக நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். கடன் பிரச்சனையினால் ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டு இருந்தவங்க அந்த கடன் பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் சரியாகும். போட்டித் தேர்வுகளுக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க அல்லது போட்டித் தேர்வை ஏற்கனவே எழுதினவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றி வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முழு திறனையும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். கூட்டு கிரகங்கள் 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த நகரும் கிரகங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாங்க. கூட்டு தொழிலில் பேசும்போதும் பழகும்போதும் ஒரு சில இடத்துல கையெழுத்து போடும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க சக கூட்டாளர்கிட்ட பேசும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் பேச்சில் நிதானம் இருக்கட்டும். ஏன்னா கேது ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாகவும் மற்ற கூட்டாளர்களால் ஏதாவது இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ஒன்று சொல்ல போய் அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அதனால் ஒரு சில இடத்துல மன வருத்தம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. 11ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல லாபம் கிடைக்கும். இருந்தாலும் 7ஆம் இடத்துல ராகு கேது அமர்ந்திருக்கிறதுனால ஒரு நண்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும். குறிப்பாக கூட்டாளர்களால் ஓரளவுக்கு வருமானம் தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் நண்பகத்தன்மை இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பிப்ரவரி 20க்கு பிறகு பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது. அதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சிலர்லாம் நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி அதை செய்ய வர மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் படித்து பார்த்துட்டு எல்லா விஷயத்துலையும் நீங்கள் இறங்குறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா 11ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். வரவு சிறப்பாக இருக்கும். முக்கிய தொழிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும். எங்கெல்லாம் வருமானம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. மூத்த சகோதரர் மூலிமா ஒரு சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 8ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால வரி, காப்பீடு, உறவினர்களால் சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வருமானத்தில் சின்ன சின்ன தடைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா 7ஆம் வீட்டில் வாழ்க்கை துணை இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள், சமுதாயத்தில் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையுமே திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா 1ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால ஒரு விதமான பயம், ஒரு விதமான குழப்பத்தோடே இந்த காலகட்டத்தில் தென்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே ஒரு தெளிவோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குழப்பமான மனநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். 8ல் சனி இருக்கிறதுனால எலும்பு சம்மந்தமான பிரச்சனை, பல் சம்மந்தமான பிரச்சனை, அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சொத்தப்பல் சம்மந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பிப்ரவரி 2ஆம் பாதி அதாவது 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்ப உறவுகளுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம், உஷ்ண சம்மந்தமான பிரச்சனைகள், தலைவலி சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். கோபத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி மற்றவங்களுடைய பேச்சு கேட்டு குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க குறிப்பாக இந்த சிம்மராசி அன்பர்கள் தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே இந்த சூரிய
சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமையும். ஏன்னா சூரியன் நமஸ்காரம் செய்யும்போது மனதில் ஒரு அமைதி கிடைக்கும். அதே மாதிரி செப்பு பாத்திரத்தில் நீர் எடுத்து சூரியனுக்கு தினமுமே கொஞ்சம் நெய்வேத்தியமாக ஏதாவது செஞ்சு வைத்து வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கேது 1ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த மனக்குழப்பம் கொஞ்சம் சரியாகிறதுக்கு விநாயகர் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதனால் முடிந்தால் இந்த சிம்மராசி என்பர்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.